காப்பர் பைரைட்ல இருந்து காப்பரை எப்படி இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் மூலமா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காப்பர் பைரைட்டோட ஃபார்முலா தான் CuFeS2 அப்படின்னு சொல்லக்கூடியது காப்பர் பைரைட்டோட ஃபார்முலா தான். சரிங்களா? இத காப்பர் பைரைட்டோட நம்ம அசிடிக் ஃபிளக்ஸான சிலிக்கான் டை ஆக்சைடை எலிவேட்டட் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கவனமா கவனிச்சுட்டு வாங்க. முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த காப்பர் பைரைட் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா குப்ரஸ் சல்பைடு பிளஸ் அயன் சல்பைடு பிளஸ் சல்பர் டை ஆக்சைடா மாறுது. நல்லா பாத்துட்டீங்களா? இது குப்ரஸ் சல்பைடு அயன் சல்பைடு தென் சல்பர் டை ஆக்சைடா ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். வாங்க பேலன்ஸ் பண்ணா காப்பர் இங்க எத்தனை இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப முன்னாடி 2 போடுங்க, 2 காப்பர் போட்டாச்சு. தென் அது காப்பர் 2 போட்டா அயன் என்ன ஆகுது, 2 ஆகுது. அப்ப சார் இங்க 2 அயன் போட்டுட்டேன். சரிங்களா? இப்ப மொத்தம் எத்தனை சல்பர் இருக்கு, 4 சல்பர் இருக்கு. அப்ப இங்க கவனிங்க, 1 இது ஒரு 2 3 இது 1 4 சரியா போச்சு. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, 2 2 சரியா போச்சு. அப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இந்த மிக்சர் பேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மிக்சர் அதாவது Cu2S பிளஸ் FeS இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னா ஒன் வேர்டுமா, என்னது காப்பர் மேட் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த மிக்சருக்கு பேரு காப்பர் மேட். இது ஒன் வேர்ட்லயும் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த காப்பர் மேட்ல இருக்கக்கூடிய அயன் சல்பைடு இருக்கு பாத்தீங்களா, this reaction with oxygen it forms iron oxide and sulfur dioxide மாறுது. சரிங்களா? இத பேலன்ஸ் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஒரு Fe ஒரு Fe முடிஞ்சிருச்சு. ரைட். இப்போ என்ன ஆகுது, சல்பர் 1 முடிஞ்சிச்சு. இப்போ ஆக்சிஜன் இங்க பாருங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. சார் என்ன சார் செய்யலாம்? அப்ப என்ன பண்ணணும், நமக்கு ஆன் நம்பர்ல இருந்தா ஈவன் நம்பரா மாத்தணும். என்ன பண்றேன் சார், இங்க 2 போடுறேன். இப்போ இங்க 2 போட்டா ஆக்சிஜன் என்ன ஆகுது, 2 2 4 ஆயிருது. அப்ப இங்க என்ன பண்ணணும், நானே இங்க 2 போடுறேன். தென் இப்போ என்ன அப்படின்னா அயன் 2 ஆயிருச்சு. அப்ப இங்க அயன் 2 போடுறேன். இங்க அயன் 2 போட்டனால என்ன ஆகுது அப்படின்னா சல்பர் 2 ஆயிடுச்சு. அகைன் சல்பர் இங்க 2 ஆக்கிட்டேன். இப்ப சல்பர் இங்க 2 ஆக்குறதுனால 4 இது ஒரு 2 6 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 4 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன் சார், 6 ஆக்சிஜன் வர்றதுக்கு இங்க என்ன பண்ண போறேமா, 3 போட போறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களே பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கவனமா கவனிச்சுட்டு வாங்க. சரி, இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அயன் ஆக்சைடு இதான் என்னன்னா தேவையில்லாத கேங். இது பேசிக் நேச்சர். இத ஸ்லாகா வெளியேற்றதான் நம்ம போடக்கூடியது அசிடிக் ஃபிளக்ஸ். இப்ப இந்த பேசிக் கேங் அதாவது அயன் ஆக்சைடும் நம்ம போட்ட அசிடிக் ஃபிளக்ஸும் SiO2வும் ரியாக்ட் ஆகி ஃபெரஸ் சிலிகேட் FeSiO3 அப்படின்ற ஸ்லாகா மாறிடுது. ஒண்ணும் இல்லை, அப்படி சேர்த்து எழுதுங்க. FeSi இந்த 2 O, இது இங்க ஒரு 2 O, இங்க ஒரு O சேர்த்தா SiO3 ஃபெரஸ் சிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லாகா வெளியே போயிருது. இப்ப மிச்சம் நமக்கு யார் மட்டும் இருப்பா அப்படின்னா இந்த குப்ரஸ் சல்பைடு மட்டும் இருக்கும், Cu2S. சார் இது என்ன சார் பண்ண போகுது அப்படின்னா இது ஆக்சிஜனோட சேருது. சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு குப்ரஸ் ஆக்சைடா ஃபார்ம் ஆகுது. Cu2O பிளஸ் சல்பர் டை ஆக்சைடா மாறுது. அகைன் இந்த குப்ரஸ் ஆக்சைடு இருக்கு பாத்தீங்களா, Cu2O reaction with another cuprous sulfide it forms copper and sulfur dioxide. புரிஞ்சு என்ன செஞ்சிருக்கின்றது? இப்படி வரக்கூடிய காப்பர் பேர் என்னன்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு பேரு. ஏன் சார் அப்படின்னா ஹீட் பண்ணி பண்ற அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுறதுனால அங்கங்க அதுல கொப்பளமா இருக்குமா, அதனால இதுக்கு பேர் என்னன்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு பேரு. இந்த ஈக்குவேஷன் சார் இப்ப பேலன்ஸ் பண்ணல, இப்பதான் பேலன்ஸ் பண்ண போறேன். கவனமா கவனிங்க, மனப்பாடம் பண்ணா வேலைக்கு ஆகாது. இங்க காப்பர் 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் வாங்க, ஆக்சிஜன் இங்க 2 இங்க 3, இந்த மேல பார்த்தா அதே பிரச்சனை, முன்னாடி பார்த்தோம் அதே பிரச்சனை தான் இங்க. ரைட். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம சோ ஆட் நம்பரை ஈவன் நம்பரா மாத்தணும். சரி மாத்துவோமா, என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? சரி இங்க 3 இருக்குல்ல, அப்ப என்ன பண்றேன் சார் இங்க 2 போடுறேன். 2 போட்டா என்ன ஆயிருது அப்படின்னா இங்க 2 இங்க 2 4 ஆயிருது. அதனால சார் இங்க 2 போட்டுறேன். இப்ப காப்பர் என்ன ஆயிருது, எனக்கு 4 ஆயிருது. சரி 4 ஆனா இங்க 2 போட்டா 4 ஆயிரும். அப்ப சல்பர் என்ன ஆயிருது, 2 ஆயிருது. அகைன் என்ன பண்றேன், சல்பர் இங்க 2 போட்டுறேன். சல்பர் இங்க 2 போட்டனால இங்க 4 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், மொத்தம் எத்தனை வருது, 6 ஆக்சிஜன். அப்ப எனக்கு இங்க 6 ஆக்சிஜன் என்ன பண்ணுவீங்க, நானு
3 ஆக்சிஜன் போடணும். மேல பார்த்தா அதே கேட்டகரி தான், அதே மாதிரி தான் இதையும் செஞ்சிருக்கோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதற்கு இந்த காப்பர் பார்ப்போம். இங்க எத்தனை காப்பர் மொத்தம் இங்க பாருங்க 2 2 4 இருக்கு. சரி, அப்ப என்ன போட்டேன், இங்க 4 போட்டுட்டேன். சரி, சல்ஃபர் எத்தனை இருக்கு 1, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு 2. அப்ப ஆக்சிஜன் 2 வரும்னா சார் என்ன பண்ணுவோம், இங்க 2 போட்டுட்டேன். இங்க 2 போடனால இங்க 4 காப்பர், இது 2 காப்பர், 6 காப்பர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், எனக்கு 6 காப்பர் வரணும்னா இங்க நான் 6 போடணும். சல்ஃபர் ஒன்று தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? புரிஞ்சா எப்படி பண்ணணும்ன்றது? ஸோ இப்படி ப்ராசஸ் பண்ணி கடைசியாக வரக்கூடிய அந்த காப்பருக்கு பேரு பிளிஸ்டர் காப்பர். கொப்பளம் கொப்பளமா இருக்கு. why it is called பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு எவால்வேட் ஆகுது, வெளியே வரனால அங்கங்க கொப்பளம் கொப்பளமா இருக்குன்றாங்க.